வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், பழங்கள் அப்படின்றத என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்து தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தையுமே கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிடும். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், இல்லை உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே நரம்பு தளர்ச்சி நமக்கு கியூர் ஆகிடும். பிரண்டையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் பிரண்டை கீரை நம்முடைய நரம்புகளையுமே வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் நம்ம 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்குமே பிரண்டை கீரை உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழம் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணி உடலை பலப்படுத்தி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது தான் மாதுளம் பழம். கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை நம்ம அப்படியே விதைகளோட முழுமையாக சாப்பிட்றது நல்லது. ஜூஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் சர்க்கரை சேர்க்காம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது போல எடுத்துக்கொள்ளும்போது நன்மைகள் கிடைக்கும். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை அது வந்து கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம், அந்த நர்வ் சிஸ்டம் கூட நமக்கு வலுப்பெறும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து நமக்கு அதிகப்படுத்தப்படும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணி நரம்பு தளர்ச்சியை வராமல் பண்ணிடும், நரம்புகளை பலப்படுத்திடும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்ம முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக்கலாம். ஸோ வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கவும் ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் தடுத்துக்கலாம், வயிற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். அப்போ உடல் நரம்புகள் நன்கு வலுப்படுத்தக்கூடியதற்கு வெற்றிலை உதவிகரமாக இருக்கிறதால நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான மண்டலமும் சிறப்பாக வேலை செய்யும். வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும், நரம்புகளும் உங்களுக்கு பலப்படுத்தப்படும். கண் நரம்புகளும் உடல் நரம்புகளும் இணைந்தே பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து குறிப்பிடலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை, அதிகபட்சம் 3 முறை உங்களுடைய உணவுகளை நீங்கள் முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு அது வந்து பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்டா கண் நரம்புகளும் பலம் பெறும், உடல் நரம்புகளும் நமக்கு பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழங்களை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் இரண்டுமே நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நர்வ் சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய போன் சிஸ்டம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லாமே நமக்கு வந்து வலுப்பெறும். இப்போ நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான நம்மளுடைய உடலை கூட பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உடல் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் அவங்களுக்கு வேண்டிய பலத்தை மீட்டுக்கொண்டு அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கூட பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியமான முறையில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு சூடான பாலில் வந்து பார்த்தோம்னா பேரிச்சம்பழத்தை அரைத்து போட்டு எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கொண்டாலுமே உடல் எடை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்பட்டு உடல் பலம் பெறும். பேரிச்சம்பழம் நரம்புகளையுமே வலுப்படுத்தும். பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். குழந்தைகள் ஆரம்பித்து வயதானவர்களை தொடங்கி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட வேண்டியது அவசியம். இது எனி ஃப்ரூட்ஸ், எனி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்தும். அந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு
சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், இல்லைனா உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் தினமும் பழங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நல்ல பலன் கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் கொடுக்கறதுக்கு காரணம் பொதுவாக இந்த பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது அது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகளை கொண்டு இருக்கு. இதனால சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் விடுபட்டு நரம்பு தளர்ச்சி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா பருப்புல விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான இருக்கு. ஸோ நம்ம பிஸ்தா பருப்பையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் விதைகள் மற்றும் நட்ஸை அன்றாடம் சேர்த்துக்கொள்ளலாம். பிஸ்தா பருப்புக்கு கூடுதல் கவனம் கொடுக்கலாம். ஏன்னா பிஸ்தா பருப்புலையும் விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான இருக்கிறதுல இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக வந்து நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸில் வந்து விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. இவை அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். இவை அனைத்துமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு ஓட்ஸ் எல்லாம் மேம்படுத்தும். எனவே தினமும் நம்மளுடைய உணவுகளை ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே வாழைப்பழங்களை சேர்த்து சாப்பிட்றதும் நல்லது தான். ஓட்ஸில் கடல் உணவுகள், சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சக்தி இந்த விட்டமின் B12 தான். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் B12 தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த விட்டமின் குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், இதயம் சார்ந்த கோளாறுகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். அப்போ கடல் உணவுக்கான மீன்களை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது சீ ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 அதிகம் கிடைக்கும். ஆகவே அடிக்கடி மீன்கள் வந்து நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தவிர்க்கலாம். வாரத்தில் 2 முறை நீங்கள் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவோட எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மீன்கள் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கும். இறைச்சிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதெல்லாம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும். முழு தானியங்கள் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாவது. முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, திணை போன்றவற்றில் விட்டமின் பி இருக்கு. ஏன்னா விட்டமின் பி நம்மளுடைய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பால் பொருட்கள் நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் இருக்கு. பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது புற நரம்புகள் வலு குறைவது நமக்கு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நரம்புகள் பன்மடங்கு பலமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்படுவதில் உடற்பயிற்சி நம்ம செய்யும் போது நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெறும். உடற்பயிற்சி பிரச்சனைகள் செய்யும் போது நமக்கு நரம்புகள் தளர்ச்சி பிரச்சனை எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.